Fertility series number 22. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் chemical pregnancy அப்படின்னா என்ன? இது ஒரு ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் பிரெக்னன்சினே சொல்லலாம். அதாவது ஒரு இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்ச உடனே அது ஒரு முழுமையான கர்ப்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கரு முழுமையா வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி, அதாவது 4 வாரங்களுக்குள்ளேயே அது வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதைத்தான் நம்ம கெமிக்கல் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றோம். இதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறது. நம்பர் 2 ஐடியல் வெயிட்ல இல்லாம இருக்கிறது. நம்பர் 3 ஹார்மோன் இம்பேலன்ஸ். நம்பர் 4 கருவுல ப்ராப்பரா குரோமோசோம்ஸ் பாண்டிங் கனெக்ட் ஆகாம இருக்கிறது. நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது, ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் நம்ம பிளட்லையும் யூரின்லையும் கொஞ்சம் அதிகமா காணப்படுறது. இந்த ரீசன்னாலேயே நமக்கு கெமிக்கல் பிரெக்னன்சி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸால நீங்களோ அல்லது உங்க ஃப்ரெண்டோ சஃபர் ஆகி நேச்சுரல் வேல கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா கவலையே படாதீங்க. இதை 120 நாள்ல கஸ்டமைஸ் டயட் மூலியமா ரொம்ப அழகா ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஒரு ஃப்ரீ ஃபர்டிலிட்டி அவேர்னஸ் செக்ஷன் கம்மிங் 25th கண்டக்ட் பண்றாங்க. அதுல உங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க.